திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏரோலி சக்கரத்தில் இன்று நாம் 1284வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். வாருங்கள் தேரையன் ஐயா, உங்களுடைய சிம்மக்குரல் பாடல் கேட்க விரும்புகின்றோம். இன்றைய பாடல். நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி ஐயா. அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து, அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து, விரிந்திடும் சக்கரம் மேலெழுத்து அம்மை, விரிந்திடும் சக்கரம் மேலெழுத்து அம்மை, பரிந்திடும் சக்கரம் பார் அங்கினாலும், பரிந்திடும் சக்கரம் பாரங்கினாலும், குவிந்திடும் சக்கரம் கூறலுமாமி, குவிந்திடும் சக்கரம் கூறலுமாமி, அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து, விரிந்திடும் சக்கரம் மேலெழுத்தம்மை, பரிந்திடும் சக்கரம் பாரங்கினாலும், குவிந்திடும் சக்கரம் கூறலுமாமி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஏன்னா பாடல்ல பிளே பண்ணி ஒழிக்கிறதை விட இவங்க குரல்ல கேட்கும்போது நல்லா தான் இருக்கின்றது. முடிந்த அளவு ஒன்று முதல் தலைய ஆரம்பிக்கும் போது பாடிங்கன்னா அதன் தன்மை இன்னும் நெகிழ்ச்சியாக இருக்கும். நன்றிங்க ஐயா. நமக்கு திருமூலர் ஒரு அத்தாரிட்டியாக எடுத்துக்கலான்னு தோணுது. போன பாடலை பார்க்குறோம், பரம்பொருளையும் கடவுளையும் பார்க்க முடியும் அப்படின்றது யாருமே ஒரு ஆன்மீகவாதி தன்மையில் இருந்து சொல்லக்கூடிய விஷயமா இல்லாம ஒரு பின் பாயிண்டா அடிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. ரொம்ப நாள் விடைகளுக்கு ஆன்சர் இந்த பாடல கிடைக்குது. சக்கர எழுத்து அப்படின்றாருங்க. இந்த பிரணவ மந்திரம் ஓம்ன்றது எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதை நம்ம உச்சரிக்கணும், ஓம்னு சொல்லிக்கணும் அப்படின்னு. அதற்கான விடை இந்த பாடல கிடைக்கிறதா நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம பாடியில அடிமட்ட பகுதி மூலாதாரம். அப்ப அந்த ஆதி எழுத்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. அதுல இருந்து ஊன்னு சொல்லும்போது விரிவடைகின்றது. அப்ப ஆன்றது ஆதி எழுத்து, அதனுடைய இது என்ன ஆயிடுச்சு, அம்மை எழுத்தாக ஊ இருக்கின்றது, அது விரிவடைகின்றது. இந்த இரண்டு எழுத்துலையும் ஆ ஊ இதோட சேர்ந்து மா சேர்க்கணுங்களாம். அதுல ல வ ர ய அப்படின்ற 4 எழுத்துக்கள் அடங்கி இருக்கிறதாகவும், அந்த 4 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 4 பூதங்களையும் குறிக்கின்றதா இருக்குது. இதுல ஆகாயம் கட்டுப்படலாம். அப்போ அந்த புல் ஸ்டாப் வைக்கும்போது இந்த ஓம்னு நம்ம ஓங்கி ஒலிக்கும் போது இந்த 4 பஞ்சபூதங்களும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருது. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் மூலாதாரம், அதுல இருந்து விரிவடைஞ்சு திருப்பி மா சொல்லும் போது இந்த 4 பஞ்சபூதமும் நம்ம கிட்ட அடங்குது. சொல்லும் போது நேரம் நம்ம ஆகாயத்தை டச் பண்றோம். அப்ப எவ்ரி திங் இன் மை கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு உணர்தல், வித்தியாசமாக உணர்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னமகர் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் பற்றி திருமூலரின் திருமந்திரத்தில் பாடல் 1284 என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து, விரிந்திடும் சக்கர மேலெழும் தம்மை, பரிந்திடும் சக்கரம் பாரங்கி நாளும், குவிந்திடும் சக்கரம் ஊரலும் ஆமை. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து
பரம்பொருளான இறைவனை தமக்குள் அறிந்து கொண்ட சாதகர்களால் ஏரொளி சக்கரத்தின் சக்தி மயங்களில் மூலமந்திரமான ஓங்காரத்தின் முதல் எழுத்தாகிய அகாரத்தில் இறைவனும், இரண்டாவது எழுத்தான உகாரத்தில் இறைவியும், மூன்றாவது எழுத்தாகிய மகாரத்தில் நிலம், நீர், காற்று, அக்னி ஆகிய 4 பூதங்களும் ஒன்றாக குவிந்திருப்பதை அறிந்து உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூறவும் முடியும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கௌரியம்மா வாருங்களாம்மா. நன்றிங்க ஐயா. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. லைனையா பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது. தியாகராஜன் ஐயாவோட பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது. அதனால நான் அதை திரும்ப படிக்கல, ஏன்னா ரொம்ப அருமையா கேட்டதுனால அதிலே வச்சுப்போம் நம்ம. நன்றிங்க ஐயா, எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. இன்றைக்கான கமெண்ட்ரி மட்டும் படிக்கிறேன். இது யாருக்கும் யூஸாக இருக்குது இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் படிச்சிட்ருக்குறோம். அது யூஸாக இருக்கும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸாக இருக்குன்றதுனால தான் படிக்கிறோம். அது வேண்டான்னாலும் சொல்லுங்கள் யாருனாலும். The primal letter is Agaram A, which is symbolic of Shiva. U symbolizes Uma. It is also said that the primal letter is C. The next letter is Va, which is Uma. அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து. ஆதி எழுத்தாக அந்த ஆ இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் ஆலேருந்து ஊ வந்து அந்த சவுண்டுலேருந்து அதிர்வுலேருந்து வெப்பம் வந்தது. அந்த வெப்பம் வந்து ஒளியாக மாறினது, லைட் வெளிச்சமாக மாறுச்சுன்னு பார்த்தோம். அது அகரமாகவும் உகரமாகவும் நமக்குள்ள நாத விந்துவாகவும் நமக்குள்ள அந்த ஓம் வந்து நம்ம மனதுக்குள்ளே ஒலிக்கிறப்ப, அந்த வைப்ரேஷன் நம்ம கொடுக்குறப்ப அந்த நாத பிந்து வந்து நமக்குள்ளே வருது. பருந்திடும் சக்கரம் பாரங்கினாலும். பாரங்கினா நான் இங்கே மூலாக்னியாக தான் பார்க்குறேன். மூலாக்னியிலேருந்து தான் நம்ம அந்த உயிர் சக்தி மேலே வருது. அது மேலே வரும்போது ஜீவனாக வரும். அதுக்கப்புறம் அந்த நம்ம ஆக்ஞா சக்கரத்துக்கு வரும்போது ஆன்மாவாக நம்மளால் தரிசனம் பார்க்க முடியும். இந்த ஓம் என்ற அந்த வைப்ரேஷனோட அந்த ஓசை இல்லையா, அது வந்து சவுண்டுன்னு கூட சொல்ல முடியாது, அந்த ஒரு வைப்ரேஷன் தான். அதுதான் இந்த உலகத்துக்கான வைப்ரேஷனாகவும் இருக்குது. நமக்குள்ள அந்த பஞ்சபூதங்களுக்கான வைப்ரேஷனும். ஏன்னா ஓமில் இருந்து தான் அந்த சவுண்டில் இருந்து தான் லைட் வந்தது, வெளிச்சம் வந்தது இல்லையா. அந்த வெளிச்சத்துலேருந்து தான் அந்த பஞ்சபூதங்களும் அந்த அதிர்வலைகளை மாற்றி மாற்றி அவங்க அந்த கருப்பொருளை மாற்றும் போது உண்டானது அந்த 5 பூதங்களும். இந்த உலகத்தில் இருக்க அனைத்து விஷயங்களுமே இந்த 5 பூதங்களால் ஆனது தான். அதேமாதிரி நம்ம உடம்புல இருக்க அனைத்து விஷயங்களுமே 5 பூதங்களால் ஆனது தான், நீங்கள் எதோ எடுத்துக்கிட்டாலுமே. அப்போ இது எல்லாமே சீரான நிலையில் இருந்தால் தான் நம்ம அந்த ஆன்ம விழிப்புங்கிறது நமக்கு வரும். அந்த 5 பூதங்களும் சீரான நிலையில் இருக்கணும். நம்ம நாதபிந்துவும் சீரான நிலையில் நம்ம சேர்ந்து அந்த சிவசக்தி நிலையில் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓமன்ற மந்திரம் நமக்குள்ளே வரும்போது அந்த அதிர்வு வந்து நம்ம அதோட ரெசனேட் ஆகும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலோட நம்ம வந்து ஒத்திசையும் போது நமக்கும் அந்த ஓம் என்ற வைப்ரேஷன் வரும்போது இந்த பஞ்சபூதங்களும் நமக்குள்ளே இருக்க பஞ்சபூதங்களும் சீரான நிலைக்கு வரும். அந்த சீரான நிலைக்கு வர்றப்ப தான் இந்த இது வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம அகரம் உகரம் மகரமாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதே வந்து நமசிவாயவாகவும் இதில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த என் புக்கில் இருக்கிறத வச்சு அந்த பார்வையிலையும் பார்க்க நல்லா இருக்குது. அது எப்படின்னா, இப்போ நாதம் தான் சிவம் இல்லையா, விந்து சக்தி வா, ஆன்மா தான் யகரம். ஏன்னா அந்த 8-2 சொல்லுவாங்களே, 8-2 அகரம் உகரம் 8-2 10ங்கிறது யா. அப்போ சிவ ய, நாதம் விந்து ஆன்மா. அப்புறம் நம்ம வந்து திரோதாயி, கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, திரோதாயா தெரில, அது யாராவது தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க அப்புறமா கூட, அதில் நான் பார்த்து சொல்கிறேன் அப்புறமா. அப்புறம் மா வந்து ஸ்தூல வெளி இல்லையா, அதாவது இந்த 5 பூதங்களும் சேர்ந்தது தான் மா. இப்போ இந்த எல்லாமே இந்த நம்ம ஓமன்ற அதிர்வோடு நம்ம வந்து ஒத்திசையும் போது இந்த நமக்குள்ளே இருக்க 5 பூதங்களும் சரி, நமக்குள்ளே இருக்க நாத பிந்துவும் சரி, எல்லாமே வந்து சீரான நிலைக்கு, அதாவது பேலன்ஸ்ட் ஆகிடும்.
பேலன்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்ம தரிசனமும் ஆன்ம விழிப்பும் ஏற்பட்டு அதனால் என்னென்ன பலன்கள் வரும்ன்றது போன பாட்டில் பார்த்தோம். நமக்கு என்னென்ன பலன்லாம் வருதுன்னு. இந்த பாட்டில் வந்து நமசிவாயமும் இதுக்குள்ளே தான் அடங்கும் அப்படிங்கிற இந்த ஓம்ன்ற மந்திரத்தில் தான் அந்த நமசிவாயும் குவிய ஆரம்பிக்கும். குவிந்திடும் சக்கரம் அப்படின்றத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. தியாகராஜனையா வாங்கய்யா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. இன்றைய பாடல் மந்திரம். இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து ஒரு முழுமை அறிவுல ஒரு முழுமையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு கருத்தாக ஆசான் திருமூலர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். பணிவன்பான வணக்கங்களோடு ஆசான் அறிஞர் திருமூலரை வணங்கி இன்றைய பாடலுக்குள் செல்வோம். அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து. நாம அறிஞ்சிருக்கிறோம். சக்கரம்னா என்ன? ஒரு சுழற்சி. உலகத்துல ஒரு சக்கரம் இருக்குதா, இல்ல 6 ஆதாரம் என்று சொல்லக்கூடியவள ஆதார சக்தியாக இருக்கிற இந்த 6 சக்கரம் மட்டும்தானா, இல்ல 7வது சக்கரம் இவ்வளவு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அதை கணக்கிடவே முடியாது. அந்த சிவத்திலிருந்து எழுந்த அந்த சக்தி, உள்ளடங்கி இருந்த சக்தி வெளிப்படுது ஒரு சுழலாக. முதல்ல அந்த தோன்றிய அந்த சக்தி, அதனுடைய தொகுப்பு தான் உயிராக நமக்குள்ள இயங்குது. விண்ணாற்றலாக பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விண் என்பதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையானது. அதுதான் அம்மையாக இருக்கிறது. அதாவது இறைவனிலிருந்து எழுந்த அந்த துகள்கள், இறை துகள்கள் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். அதனுடைய தொகுப்பு தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்ற விண் என்ற அந்த ஆற்றல். தாயாக தந்தையாக உருவகப்படுத்தும் போது அந்த சிவமே அனைத்திற்கும் மூல சக்தியாக ஆதிசக்தியாக இருக்கிறது. அதுல எழுந்த அந்த சக்கரம் என்றால் இறைவனே சக்கரமாக மாறுறான். சங்கு சக்கரதாரியாக அந்த நாதமும் அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய அளவுல ரெண்டும் அந்த சுழற்சிங்கும் போது அங்கே நாதம் இருந்த நாதமும் அங்கே வெளிப்படுது. இறைவனை நாம சாதாரண ஒரு தன்மையில உருவகப்படுத்தி பார்க்க முடியாது, அனுமானமே பண்ண முடியாது. அவனோடு கரையும் போது, அவனாகி நிற்கும் போது அவனே நமக்குள்ள தானவன் என்று சொல்வார்கள். தானே அவனாக மாறும் போதுதான் அந்த உண்மைகளை உணர முடியும். வானவராக அதுக்கு முதல்ல மாறணும். இந்த வான் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த களத்துல நம்ம முதல்ல கரைக்கணும். வானவனாக மாறினாதான் நம்ம தானவனாகவே நிற்க முடியும். அந்த உயர்ந்த தன்மையை அடைய வேண்டும் என்றால் அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து என்பதை புரிந்து கொள்ள. எல்லா எழுத்துக்களுமே ஒரு புள்ளியில தான் தொடங்குது. புள்ளிகள் பல இணைந்துதான் வரி வடிவமே பெறுது. அதனால ஆதியில இருந்த அந்த துகள் நிலைதான் அடுத்து விரிந்திடும் சக்கரம் வேலெழுத்து அம்மை என்று சொல்கிறார். அப்ப அந்த பல துகள்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பாக எழுத்து என்பது வருகிறது. இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை எழுத்துக்கும் மூல புள்ளிதான்றத மனசுல வச்சுக்கணும். பரிந்திடும் சக்கரம் பாரங்கினாலும் இன்னைக்கு உலகத்துல பஞ்சபூதங்களாக தான் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து இந்த புலன்கள் அறிந்து கொண்டிருக்கிறது. பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் போது எல்லாமே பஞ்சபூதங்களுடைய தன்மாற்றங்கள் தான். அதை அறிந்து கொள்ளக்கூடியதுதான் மனித அறிவு. அப்ப அந்த உயர்ந்த நிலையில இருந்து நாம சிந்திக்கும் போது பஞ்சபூதங்களுக்கு அடித்தளமாக இருப்பது இந்த சக்கரம் தான், இந்த அம்மை என்று சொல்லக்கூடிய அளவுல அதற்கு மூலமாகிய அந்த ஆதியும் அதிலிருந்து வந்த அந்த பஞ்சபூதங்களுக்கு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய அந்த விண்ணாற்று. இது இரண்டும் இல்லைன்னா இன்னைக்கு பஞ்சபூதங்களே கிடையாது. குவிந்திடும் சக்கரம் கூறலுமாமே. இது எல்லாமே அங்கங்கே இயங்கி கொண்டிருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலையும் பிரபஞ்சத்துக்கு ஊடாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள், அதுதான் மெய்ப்பொருள். அந்த பரம்பொருளை நாம உணரணும். அந்த பரவெளியை உணரும் போது அந்த பரவெளிதான் அந்த பிரபஞ்சத்தையே சூழ்ந்து அழுத்தி
இயக்கிக் கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச ஒருங்கிணைப்பாற்றலாக திகழ்கிறது. அதாவது அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல் யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்ற அளவுல பிரபஞ்சத்தையே சூழ்ந்து அழுத்தி இயங்க செய்கிற அந்த ஆற்றல் அப்படியே அழுத்தி ஒரு இடத்துல மையம் கொள்ளுது. அதாவது குவியுது ஒரு இடத்துல. இப்ப பரவலா இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை ஒரு பெருக்காடி லென்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது அது குவியும் போது என்ன ஆகும், எவ்வளவு ஆற்றல் பொதிந்ததாக அது அமையும். இந்த பிரபஞ்சமாக உருவாகி வந்து இந்த பிரபஞ்சத்தையே காத்து சூழ்ந்து அழுத்தி இயங்க செய்கின்ற அந்த வெளியினுடைய அந்த ஆதியினுடைய தன்மைய இந்த என்ன சொல்ல போனா அந்த பிரபஞ்சமே ஒரு சக்கரமாகத்தான் சுழண்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு துகள்களும் சுழண்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு துகளும் சுழல்றதுனாலதான் இன்னைக்கு பிரபஞ்சமும் சுழண்டு கொண்டிருக்கு. பூமி, நட்சத்திர மண்டலங்கள் அத்தனையுமே சுழன்று கொண்டிருக்குன்னா ஒவ்வொரு துகளும் சுழற்சி அடைவதாலதான். அந்த சுழற்சிக்கு அடிப்படையாக இருப்பது அந்த சிவம் என்ற தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப குவிகிறது எங்க அப்படிங்கும் போது நாம எங்க அறிகிறதுனா சகசிராதாரத்துல அந்த உயிருடைய இயக்கத்தை கவனிக்கும் போது அந்த இயக்கமும் தெரியுது. அந்த எங்கும் நிறைந்த அந்த பரவெளி பரம்பொருள் அங்கே மையம் கொண்டிருப்பதையும் நம்மால உணர முடியும், தெளிவாக நாம கூற முடியும் என்ற கூறலும் ஆமே என்ற அளவுல ஒரு தெளிவுபடுத்திட்டாரு. அதனால இதுல நாம என்ன புரிஞ்சுக்கணும், நாமே அவனாக அவனே நாமாக இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள அவன் இருக்கான், அவனுக்குள்ள நாம இருக்கிறோம். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டாலே எப்பொழுதும் எங்கும் நிறைவு நிறைவு நிறைவுதான். அந்த நிறைவோட வாழ்வோம். வாழ்க்கையை சிறப்பாக ஆசான் அறிஞர் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வாழ்வாங்கு. இறைவா அருள்வாயாக. நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அழகான விளக்கமா இருந்தது. ரொம்ப நன்றி. கிருத்திகாமா வாங்கம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே உண்மையிலே ஒரு அற்புதமான மனநிலையில இருந்து இன்றைய மந்திரத்தை பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாம் என்னையா தொட்டு எல்லாருமே ஒரு உணர்வு நிலை புரிதலோட இந்த மந்திரத்தை வந்து நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. கௌரிமாவும் சரி, தியாகராஜனையாவும் சரி, ரத்னகுமாரியா வாசிக்கும் போது, ரத்னகுமாரியா நாங்கள் ரியலி உங்களோட மாடரேட்டிங்கை மிஸ் பண்ணுறோம். வேலைகள் எல்லாம் இருக்கும்போதும் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் அன்றைக்கி கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு. அதனால் இதுதான் ஒரு பாடலினுடைய தன்மை. அதை வாசிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு மூட் செட் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து இந்த பாடலில் இருக்கும். எல்லாருமே திரும்பி எல்லாம் சொல்லியாச்சு. இந்த உரையாசிரியர்கள் சொல்லும் பொழுது இந்த ஆதி எழுத்து அப்படிங்கிறத மன்னிக்கணும், ஆதி எழுத்துங்கிறத 2 விதமாக சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பிரணவத்தை சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சிவா அப்படி என்று சொல்லக்கூடிய ஆதி எழுத்தான சியையும் அம்மை எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வாவையும் சொல்லக்கூடியதா இருக்காங்க. சரி, அப்போ எதை எடுத்துக்கணும்? சிவான்னு எடுத்துக்கணுமா இல்லை ஓம்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய பாடல்களில் இந்த ஏரழிச்சுக்கிற முடிய போகிறது, அதில் வந்து வகாரத்தை மையமாக வைத்து ஒரு சில மந்திரங்கள் வரும். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து சிவான்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் அந்த பாடல் முடிய தன்மை இந்த பாடல் முடியறதுக்கு இந்த பகுதி முடியறதுக்கு ஏழச்சக்கரத்துக்கு முடியறதுக்கு ஒரு 2 பாடல் முன்னாடி ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து பிரணவத்தை முதன்மையாக வைத்து பேசுவார். இப்போ இந்த பிரணவத்தை முதன்மையாக வைத்து பேசும்பொழுது அப்போ இந்த மந்திரம் என்ன? அப்போ இந்த இடத்துல இது 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 நான் சொல்ற மாதிரி இது வந்து மந்திரமா, இது வந்து பிரணவத்தை பிரயோகிக்கக்கூடிய இடமா, இல்லை பஞ்சாட்சரத்தில் அம்மையும் அப்பனுமாக விளங்கக்கூடிய அந்த சிவா என்று சொல்லக்கூடிய
அந்த மந்திரத்தை உபயோகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, திருப்பியும் நான் சொல்றேன், இது அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம அந்த மந்திரத்தை எடுத்துக்கலாம், அதுல தவறே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அதை மட்டும் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, அருந்திடம் சக்கரம் ஆதி எழுத்துன்னு சொல்லிட்டாரு, விருந்திடம் சக்கரம் மேல் எழுத்து அம்மை. அப்ப அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எழுத்து அம்மையினுடைய எழுத்தாக இருக்கிறது. சரி, அதெல்லாம் சரிங்க. ஆனா அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, பருந்திடம் சக்கரம் பார் அங்கி நாளும் குவிந்திடும் சக்கரம் கூறலுமாமே. அப்போ இந்த பார் அங்கி நாளும் குவியக்கூடிய சக்கரம், இந்த நாளும் நம்ம எல்லாரும் பஞ்சபூதம்னு சொல்றோம். ஆனா இந்த பஞ்சபூதத்துல 4 சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு? அங்கி, பார், அங்கி நிலம், நீர், அதற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அதோடு இருக்கக்கூடிய அந்த 4. அப்ப இந்த இடத்துல ஆகாயம் விடுபட்டு விட்டு, இந்த இடத்துல எது ஆகாய அப்போ இது எங்க குவியறது அப்படின்னாக்க, அங்கேதான் குவியறது, ஆகாயத்துலதான் குவியறது. அப்போ பார் அங்கி நாளும் குவிந்திடும், எங்க ஆகாயத்துலதான் குவியும். அப்ப அது வரைக்கும் பரிந்திடும் சக்கரம் எதோடு பரிந்திருக்கக்கூடிய சக்கரம், இந்த உடலோடு பரிந்துனா நம்ம இணைந்து இயைந்து இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். அப்போ ஆதாரம் அந்த எதோடு இயைந்து இருக்கிறது, இயைந்து இருக்கணும்னா அந்த இடத்துல 2 பொருள் இருக்கணும் இல்லைங்களா? எப்படி இருக்கும் 2 பொருள் அப்படின்னாக்க, யாரோ இப்ப அது என்னோடு இயைந்து இருக்கிறது அப்படின்னா நான் இருக்கேன், இயைந்து வரக்கூடிய பொருள் இருக்கிறது. அந்த கயிறு அந்த மரத்தோடு இணைந்து இருக்கிறது அப்படின்னா மரம் இருக்கிறது, அந்த கயிறு இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? பரிந்திடும் சக்கரம். அப்ப அது எதோடு பரிந்து இருக்கிறது? இந்த உடலோடு, இந்த ஸ்தூலத்தோடு பரிந்து இருக்கிறது அப்படின்னு. அப்ப எது இந்த சக்கரம்? இந்த சக்கரம் நம்ம என்ன செய்தது? முன்னாடியில இருந்து பார்த்துட்டு வரணும். திருப்பி ஒரு ரீகேப்புக்கு போகணும். எங்க இருந்து இப்ப எந்த நிலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? ஒளிநிலையை பற்றி. எந்த ஒளிநிலை? அங்கதான் வருது, இந்த தொம்பை கூடு போல் நம்மை நம் உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளிநிலை அப்படின்னு பேசணும் இல்லைங்களா? அதுதான். அப்ப அங்க இருந்து நம்ம திரும்பி இங்க எடுத்துட்டு வரும்போது இது எங்கே குவிவதாக இருக்கிறது? நம்ம சொன்னோம், நம்ம ஒரு 4 பாடல் முன்னாடி பார்க்கும்போது சொன்னோம். என்ன சொன்னோம்? இது உடலில் ஒவ்வொரு அணுக்களும் ஒளிநிலையை பெறக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறது. அதை செறிவூட்டுவதற்கான விஷயங்களை திருமூலர் தன்னுடைய மந்திரங்களில் சொல்லி கொண்டிருக்கிறார். அதைதான் பார்த்துட்டே வந்தோம். அப்படி செறிவூட்டப்பட்ட அந்த மந்திரமானது, செறிவூட்டப்பட்ட அத்தகைய மந்திரமானது என்ன செய்கிறது? அந்த மந்திரத்தினால் செறிவூட்டப்பட்ட அந்த அணுக்கள் எப்படி இருக்கா? இந்த உடலோடு பரிந்து இருக்கிறது. அதுதான் இந்த சக்கரம் அப்படிங்கிறது ஏரொளி சக்கரம். அப்ப அது ஒளியால் ஆன சக்கரம். அந்த ஒளியாலான சக்கரம் எங்க இருக்கிறது? நம்முடைய உடலோடு பரிந்து இருக்கிறது. அது அப்படி பறிவதற்கு எங்கிருந்து துவங்கி இருக்கிறது? ஆதி எழுத்தாக துவங்கி மேலே அம்மை எழுத்தாக விரிந்து இருக்கிறது. ஆனா இதெல்லாம் நடந்து மேல குவியுது. பார் அங்கினாலும் குவிந்திடும் சக்கரம். அப்ப இங்கிருந்து அத்தனையும் சேர்ந்து அந்த ஆகாயத்தில் ஆகாய தன்மையில் குவிகிறது. இந்த ஆகாய தன்மையில் குவிகிறது. திருப்பி ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் முடிச்சிட்டோம். நாதம் தனியாக விந்து தனியா முதல்ல பார்த்தோம். அப்புறம் நாதம் மேலோங்கி விந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பார்த்தோம். அப்புறம் விந்து மேலோங்கி நாதத்தோடு இணைவதாக பார்த்தோம். திருப்பி நாதமும் பிந்துவும் ஒத்து இருப்பதை பார்த்தோம். அந்த 2ம் ஒத்து இருக்கக்கூடிய தன்மையில எவ்வாறு இந்த ஒளி உடலானது திகழ்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அங்க அந்த நிலையில இருந்து இந்த பூமி, அதாவது இந்த இடத்துல பிண்டம், அதுதான் பூமி. அப்ப நம்மளுடைய உடலுக்கும் அந்த ஆகாயத்தில் குவிந்திருக்கக்கூடிய அந்த சக்கரத்துக்கும் உண்டான தொடர்பு அப்படின்னு ஒரு
ஒரு முழுமையை இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு வந்து தர்றாரு. குவிந்திடும் சக்கரம் கூறலுமாமே அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பாடல்ல வந்து மந்திரங்கள்ல வந்து இந்த குவிந்திடும் சக்கரத்தினால் நம்மால் செய்யக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசுவாரு. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில இது மூலாதாரத்திலிருந்து எங்கனம் உருப்பெறுகிறதுங்கிறது வரைக்கும் நமக்கு வந்து சொல்லி தருவார். ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மந்திரம் வேணா எடுத்துக்கலாம், எந்த எழுத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். அது ஆதி அப்பனுடைய எழுத்தாகவும் அம்மையினுடைய எழுத்தாகவும் அமைகிறது. அதுல வந்து எனக்கு வந்து தியாகராஜனையா சொன்ன அந்த விளக்கம் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது. எதுவா வேணா இருக்கலாம், அது வந்து புள்ளிகளின் தொகுப்பு. ரொம்ப அழகா இருந்தது அந்த பார்வை. நம்ம சொல்லும்போது கூட எதுவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றது கூட ஒரு சின்ன முதிர்ச்சியின்மை எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா அவங்கவுங்களுக்கு எது செட் ஆகுமோ இல்ல அவரவர்களுக்கு அவரவர்கள் நிலைக்கு எந்த மந்திரம் ஒத்து வருமோ அந்த மந்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். அது கூட சின்ன முதிர்ச்சியின்மை இருக்கு. ஏன்னா ஆனா ஐயா சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. எழுத்துக்களின் புள்ளிகளின் தொகுப்பு தான் எழுத்து. நீங்க ஆன்னு போடுறதுக்கு ஆரம்பிச்சாலும் சரி, முதல்ல அந்த புள்ளியில தான் ஆரம்பிப்போம். சீன்னு எழுதுறதா இருந்தாலும் அந்த புள்ளி தான் முதல்ல. அப்ப அந்த புள்ளி தான் ஆரம்பம். அந்த புள்ளிகளின் தொகுப்பு ரொம்ப அற்புதம் ஐயா. நமஸ்கரிக்கிறேன் உங்களுடைய பாதங்கள்ல. அது ஒரு அற்புதமான பார்வை. ஸோ அந்த அந்த அது சொல்லும்போது இன்னும் ரொம்ப காத்திரமா இருந்தது. அப்படிப்பட்ட அந்த எழுத்தை பரிந்திடும் சக்கரம் நம் உடலோடு இருந்திருக்கக்கூடிய அந்த ஒளியானது நம்மையும் சேர்த்து உயர்த்துகிறது. எப்படி பாரங்கினாலும் குவிந்திடும் சக்கரம். அப்ப இது எல்லாம் சேர்ந்து குவிக்கிறது எங்கே? அந்த ஆகாய கூற்றி. அதை கூறலுமாமே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதை சொல்லலாமே அப்படின்னு சொல்றாரு. இதை யாருக்கு சொல்லலாம்? நமக்கும் சொல்லலாம், இந்த உலகத்தோருக்கும் சொல்லலாம், உற்றாருக்கும் சொல்லலாம். இல்லைன்னா அது வந்து கூறுதல் என்று சொன்னாலே அது வைகரி நம்ம வெளியில வந்துருச்சு. அப்படிப்பட்ட இது தெளிவாக காண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அற்புதமான ஒரு மந்திரம். அதற்கு வந்து ஒரு நல்ல தரிசனம் வந்து இன்னைக்கு தியாகராஜனையா சொன்னது வந்து அதனோடு எழுந்த அற்புதமான தரிசனமான ஒரு வார்த்தை. நான் அதற்கும் நன்றி கூறி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. ஐயா அடுத்தனாரியா வாருங்க. சார் விந்தியம்மா இருக்காங்க சார். விந்தியம்மா வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1284வது திருமந்திரம் சக்கர எழுத்து. திருமந்திரம்: அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து, விரிந்திடும் சக்கரம் மேல் எழுத்து அம்மை, பரிந்திடும் சக்கரம் பார் அங்கி நாளும், குவிந்திடும் சக்கரம் கூறலும் ஆமே. திருமந்திரத்தின் பொருள்: இதுவரை கூறப்பட்ட சக்கரத்தில் பரம்பொருள் எழுத்து சி ஆகும். ஆ என்று சிலர் கூறுவர். அதன் மேல் விரிகின்ற எழுத்தாக அமைவது சக்தி எழுத்தாகிய வ ஆகும். இதை ஊ என சிலர் கூறுவர். மற்ற பக்கங்கள் நிறைந்திருப்பது பார் அங்கி நாளும். இவ்வடியின் விளக்கம்: பார் என்றால் பூமி, அங்கி நெருப்பு, நீர், காற்று ஆகிய 4 பூதங்களின் எழுத்தாகும். இவை முறையே ல வ ர ய ஆகும். இதை மா எனவும் கூறுவர். இவையே சக்கர அமைப்பு என்று கூறலாம். அதைத்தான் கூறலும் ஆமே என்று படைத்துள்ளார் திருமூலர். கழக வெளியீட்டில் உரையாசிரியர்
நுட்பமாக விளக்கம் அளித்துள்ளார். மேற்கூறிய முறையான் அறியப்படும் சக்கரம் ஆதியை உடைய சிவபெருமானின் எழுத்தாகிய சிகரமாகும். அதன் மேல் எழுத்து அம்மை எழுத்தாகிய வகரமாகும். மற்றைய இடங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய 4 பூதங்களின் எழுத்தாகும். அவை முறையே ல, வ, ர, ய என்ப. ஆதி எழுத்து இச்சீர்களின் பொருள் ஆதி சக்தியோடு கூடிய சிவன் எழுத்து. மேல் எழுத்து அம்மை. இவற்றின் பொருள் அதன் மேலே சக்தி எழுத்து. பார் அங்கி 4. இதன் பொருள் நாம் அறிந்ததே. பார் என்றால் பூமி, நீர், தீ, வாயு எழுத்துக்கள் 4. குவிந்திடும் இச்சொல்லின் பொருள் கூடிய. அனைவருக்கும் நன்றி. நாள்தோறும் நாம் நமசிவாய மந்திரம் சொல்லுவோம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி. கர்த்தனாரியா வணக்கம். என்னன்னா, அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து அப்படிங்கிறதுல வரி வடிவமா எழுதும்போது அங்க புள்ளி அப்படிங்கிறது அடிப்படையா இருக்கும். வரி வடிவமா எழுதும்போது அது கண்ணுக்கு உரியதா இருக்கும். நாங்கெல்லாம் எழுதும்போது பிரெயில்ல எழுதும்போது அது கைக்கு தெரியும். அது புள்ளி அடிப்படையில தான் இருக்கும். இது கண்ணுக்கு உணர்த்தக்கூடியது. ஆனா இதே எழுத்து கருத்துக்கு உணர்த்தும் போது எப்படி கருத்துல உணர்த்தும் அப்படின்னா, இப்ப ஆ அப்படின்னு எழுதியாச்சு வரி வடிவத்துல. ஆனா அப்ப ஆ அப்படின்னு உச்சரிக்கணும்ல. உச்சரிக்கும் போது அது ஒலி வடிவமா மாறிடும். சவுண்டு அப்படி ஆயிடும். அப்ப இந்த எழுத்துக்கள் தொல்காப்பியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, தொல்காப்பியத்துல முதல்ல எழுத்ததிகாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்லயே தொல்காப்பியர் சொல்லுவாரு, அகர முதல் நகர இருவாய். முதல்னா அகரத்துல தொடங்கி 2 சுழி நா வரைக்கும் அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. அந்த 30 எழுத்த சொல்லுவாரு. இப்ப நமக்கு சங்க இலக்கியத்துல பார்த்தோம்னா 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 36 நூல்லையுமே எங்கேயுமே இந்த சிவ அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. இந்த 2 எழுத்துமே இல்லை. சிறப்பு அப்படிங்கிற வார்த்தை கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்கேயுமே இல்லை. இந்த சிவங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்துறவங்க காரைக்கால் அம்மையார் தான். அதுக்கு முன்னாடி யாரும் பயன்படுத்தல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆ உ இந்த 2 எழுத்தும் நமக்கு இந்த உலகம் என்னைக்கு தோன்றுச்சோ அன்னையில இருந்தே இந்த ஆ உ இருக்குது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து இறங்கி வருதல். இப்போ 3வது வரியில அதானே சொல்றாங்க, பரிந்திடும் அப்படின்னா இறங்கி வருதல் அப்படிங்கிறது தான். இந்த சி வ அப்படிங்கிறது ஆ உ அப்படின்னு இறங்கி வருது. எதுக்காக இறங்கி வருது அப்படின்னா, உலக தோற்றத்துக்காகவும் உயிர்களின் தோற்றத்துக்காகவும் அது இறங்கி வருது. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே இங்க திருக்குறள்ல முதல்ல என்ன சொல்றாங்க, அகர முதல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வள்ளலார் என்ன சொல்றாரு, கடவுளை பத்தி விளக்கி சொல்றாரு. பதிவிளக்கம்னு பேரு. அதுல 13 பாட்டு இருக்கும், எடுத்து பாருங்க. 6ஆம் திருமுறையில பதிவிளக்கம். அதுல அகரநிலை விலங்கு சத்தர் அனைவருக்கும் அகரநிலைன்னு தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அருணகிரிநாதர் அகரமும் ஆகி அரணனவாகி அயனனவாகி அரியனவாகி அவர் மேலாய், அவருக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாமே அந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனா இந்த அகரம் உகரம் அப்படிங்கிறது இறங்கி வந்த நிலை. ஆனா உயர்நிலை எது அப்படின்னா சிவாய நம சிவாய தாங்க. இதை எங்க சொல்றாரு அப்படின்னா சிவவாக்கியரோட 550 பாட்டு, அதுல 3வது பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க நெட்லயே கூட எடுத்துக்கலாம். சிவவாக்கியரோட பாடல்கள்ல 3வது பாடல், ஆன 5 எழுத்துளே அண்டமும் அகண்டமும். இப்ப மாணிக்க வாசகர் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருந்தன்மை 101 கோடியின் மேற்பட விரிந்தன, 101 கோடிக்கு மேல விரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னே சொல்லுவார். அதுதான் நமக்கு 2வது வரியில இருக்கு. ஆனா வள்ளலார் என்ன சொல்லுவார், அண்ட கோடிகள் அனைத்தும். அவருக்கு 101 கோடி தெரியுது, வள்ளலாருக்கு அண்ட கோடிகள் தெரியுது. ஏன்னா மாணிக்க வாசகர் 16வது நிலையில இருந்தவர், வள்ளலார் அதையும் தாண்டி மேல போனவர். அதாவது நன்னாலும் கடந்தே ஒரு ஞான சபாபதியே அப்படின்னு சொல்ற பொசிஷனுக்கு அந்த ஆன்மா போனதுனால அவருக்கு அது தெரியுது. அதனால அது மாதிரி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒளி வடிவ எழுத்துக்கள் எங்கே தோன்றுகின்றன, எப்படி தோன்றுது, அதுதாங்க முக்கியம். நீங்க நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் இருக்கு, தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் இருக்கு, சமஸ்கிருத இலக்கணத்திலையும் இப்படிதான் இருக்கும். எழுத்து எங்க தோன்றுது அப்படின்னா உந்தி முதலா. உந்தி அப்படிங்கிறது தொப்புள். அந்த தொப்புளை முதல் இடமாக கொண்டு உந்தி முதலா முந்து வழி தோன்றி. அங்க காற்று உண்டாகுதுங்க. எங்க தொப்புளுக்கு கீழே சாரி, அந்த கீழே காற்று உண்டாகும் போதுதான் எழுத்துக்களே தோன்றுகின்றன. அவ்வாறு தோன்றுகின்ற எழுத்துக்கள் தலையிலும் நெஞ்சிலும் தோன்றி வல்லினம் மெல்லினம் இடையினம் உயிரெழுத்து ஆக 4 விதமான எழுத்துக்களாக தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பாரதியார் சொல்லுவார் பாருங்க, எழுத்தும் தெய்வம் என் எழுதுகோல் தெய்வம்னு வரு. அப்ப தெய்வம் அப்படிங்கிறது சூட்சமமா இருக்கிற இடம் எது அப்படின்னா எழுத்து தான். அங்கதான் தெய்வம் இருக்குது. அதனாலதான் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த அறிந்திடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் அறிவை பெறுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த எழுத்துக்களே இல்லைன்னா நமக்கு அறிவு அப்படிங்கிறதே இல்லாம போயிடும். அதனாலதான் அறிந்திடும் எழுத்துக்கள். அந்த அறிந்திடும் எழுத்துக்கள்ல ஆதி எழுத்து எது அப்படின்னா அ உ ம அப்படின்னு சொல்றோம். ஆனா இது உயிர்களுக்காக இறங்கி வந்த நிலை. ஆனா இதனுடைய உயர்ந்த நிலை எது அப்படின்னா 5 எழுத்து தான். அதனாலதான் சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு, ஆன 5 எழுத்துளே அண்டமும் அகண்டமும். அடுத்த வரி, ஆன 5 எழுத்துளே ஆதியான மூவரும். இந்த ஆதியான மூவரும்னு வந்தா அதுக்கு அடுத்து வர 2 பேரையும் அதுலயே உணர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆன 5 எழுத்துளே அகாரமும் மகாரமும். அந்த 5 எழுத்துக்குள்ளவே அகாரமும் மகாரமும் அடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அகாரமும் மகாரமும் அடங்கிடுச்சுன்னு சொன்னா அப்ப அதுல இருக்கிற ஊவும் அடங்கிடுது இல்ல. ஆன 5 எழுத்துளே அகாரமும் மகாரமும். அடுத்தது, ஆன 5 எழுத்துளே அடங்கலாவல் உற்றது. என்னென்னலாம் இந்த உலகத்துல இருக்குதோ, இன்னைக்கு என்னென்னலாம் தோன்றுதோ, நாளைக்கு என்னென்னலாம் தோன்றுமோ அனைத்துமே இந்த 5 எழுத்துக்குள்ள அடங்கி விடும் அப்படின்னு சிவவாக்கியரோட பாட்டுல 3வது பாட்டுல சொல்லுவாரு. அதனாலதான் இந்த 5 எழுத்து கம்பரே என்ன சொல்றாரு, 5லே ஒன்றை பெற்றான் அப்படிங்கிற அந்த 5 அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இந்த 5ங்கிறத உணர்ந்தால் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்ப நல்லா தும்மல் இருமல் வந்தோடனே சொல்லுவேன்,
தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதிலும் இம்மை வினை அடர்த்து எய்தினும் வெம்மை நரகமே விளைந்த பொழுதிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்லுவோம். அதில் அந்த 5 எழுத்துல எது முதல் எழுத்து அப்படின்னா சி, 2வது எழுத்து வா அப்படிங்கிறது. இந்த வாங்கிறது என்னன்னா நம்ம ஊ அப்படிங்கறதுதான் சக்தியை குறிக்கக்கூடியதுங்க. இந்த ஊ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 உதடும் குவியும், அதுதான் 4வது வரியில குவிதலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஊ அப்படின்னு சொல்லி பாருங்க, இங்க 2 உதடும் குவியும். அது இந்த இடத்துல 5 எழுத்து தோன்றுங்க. இந்த 2 உதடும் குவியும் போது 5 எழுத்து தோன்றும். என்னென்ன தெரியுமா? ஊ ஊ ஓ ஓ 4 எழுத்து தோன்றும். ஆனா இந்த வா அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கீழ் உதடு மேல் பல்லு மேல இணையும் போது வா தோன்றும். ஆனா கிட்டத்தட்ட ஊ எங்க தோன்றுதோ அங்கதான் வாவும் லேசா தோன்றும். அதனாலதான் ஊ ஊ ஓ ஓ ஓ அப்புறம் வ, இது 5ம் தோன்றக்கூடிய இடங்கள் ஒண்ணுதான். இதை மொழியியல் இன்னைக்கு இன்றைய நிலையில லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொழியை ஆய்வு செய்யும் போது அதை லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல மொழியியல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுமே இதை ஒத்துக்கிறாங்க, அவங்களும் இதை தான் சொல்றாங்க. அதில் ஊ எங்க தோன்றுதோ அங்கதான் வாவும் தோன்றும் அப்படிங்கிறது தான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பாவோட அம்மா தாங்க இறங்கி வருவாங்க அதிகமா. அதனாலதான் அந்த ஊ அப்படி வா அப்படிங்கிறது ஊவா இறங்கி வந்திருக்கு. அந்த சி அப்படிங்கிறது இறங்கி வராம அப்படியே இருக்குது. அதனாலதான் அந்த சி கூட எப்படி இறங்கி வந்திருக்குன்னா ஆவா இறங்கி வந்திருக்கு. அதனாலதான் வள்ளலாரே சொல்லுவாரு, அகரமும் உகரமும் ஆகிய சிகரமும் வகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அகரம் உகரம் தான் சிகரம் வகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த 4ம் கடைசியா போய் ஒடுங்கக்கூடிய இடம் ஆகாயம். இந்த 4ம் ஆகாயத்திலிருந்து தான் தோன்றி ஒவ்வொன்றா வரும். ஒடுங்கக்கூடிய இடம் ஆகாயம் அப்படிங்கிறதுனால இந்த குவிதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த மண்ணில் வீடு கட்டுவோம் பாருங்க, வீடு கட்டும்போது மண்ணை குவிப்போம். குவிக்கும் போது உயரமா இருந்தாதான் அதுக்கு பேரு குவிதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம கையில எவ்வளவு மண்ணு கிடைக்குதோ அவ்வளோத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு கோபுரம் மாதிரி கட்டி பார்ப்போம் பாருங்க. அதே மாதிரிதான் இந்த எல்லாமே ஆகாயத்துல போய் ஒடுங்கும் அப்படிங்கறத அந்த இடத்துல குவிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய இயல்பை நாம் இந்த கூறல் அப்படின்னா நுட்பம் அப்படின்னு அர்த்தம். சொல்ல 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 இந்த நுட்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. இது திருக்குறள்ல இன்பத்து பால்ல ஒரு திருக்குறள் இருக்கும், அரிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அது மாதிரி நம்ம படிக்க 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 அதனுடைய பொருளானது விரிந்து கொண்டே போகும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கூறலும் ஆமே அப்படின்னு சொல்லி. கூறுதல் அப்படின்னாலே நுணுக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த நுட்பத்துக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, ஷார்ப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால அறிந்திடும் அப்படிங்கிறது அறிவை பெற்ற அறிவு, பெறுகின்ற அறிவு, பெறப்போகின்ற அறிவு. இந்த எல்லாத்துக்கும் எழுத்து தான் காரணம் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா இன்னும் தெளிவா புரியும். நன்றி. நன்றிங்க. எவ்வளவு விஷயங்கள் அதோட ஒண்ணு தொடர்பு படுத்தி அதை இணைத்து சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். பிரமிப்பாதான். நன்றி. நன்றிங்க. நேரம் கருதி நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையில்
சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லுகின்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் தெளிவுபடுத்தி சிறப்பித்த மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசன சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.